வணக்கம். நந்து சமையல் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சமையல் டிப்ஸ்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பொரியல் செய்ய போறீங்களா? பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க பொரியல் செய்யுங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சமையல் விரும்பி தான். யாருமே சமையல் விரும்பாதவங்களே கிடையாது. அதுலயும் அந்த வாசத்தை வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சாப்பிடவே வந்துருவாங்க. அந்த வாசமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளையோட சாப்பிடக்கூடிய அந்த சுவை நரம்புகளை தூண்டி விடும். பசி நரம்புகளையும் தூண்டி விடும். அதனால ஒரு உணவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உணவோட வாசம். அந்த வாசம் எப்படி வரணும் அப்படின்னா, என்ன வேணாலும் போடுவாங்க. ஆனா அதுக்கான வாசம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. நம்ம சொன்னாதான் தெரியும் அப்படின்ற நிலைமை ஆயிடும். அதனால ஒரு வீட்ல சமையல் செய்யறவங்களுக்கு ஒரு பெருமையே பாத்தீங்கன்னா, அந்த வாசத்தை வச்சே சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு ஒரு பெருமையே. அந்த பெருமையை தரக்கூடியதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்திரிக்காய் கூட்டோ பொரியலோ எது செஞ்சீங்கனாலுமே கொஞ்சமா கடலை மாவை தூவி 5 நிமிஷம் கழிச்சு இறக்குங்க. மனம் வீடு ஃபுல்லா சும்மா கம கம கமன்னு அடிக்குங்க. இதுல எல்லாருமே தேடி வந்துருவாங்க. நீங்க சமையல் முடிச்சிட்டீங்கன்னு. உங்களை பாராட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட இன்னைக்கு உங்க வீட்ல ஏதோ விருந்து போல இருக்கே, வீடு பக்கத்து வீடு வரைக்குமே வாசம் சூப்பரா வருதே அப்படின்னு உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்களுக்கு பெருமை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.